ஜெனி சமையல் யூடியூப் சேனல் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஹானரின் ரோமன் அப்படிங்கிறவர் அவங்களோட இன்கம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு லெஜெண்ட்ஸ் பிளாட். இவங்க லாங் வீடியோஸும் போட்டிருக்காங்க, ஷார்ட்ஸும் போட்டிருக்காங்க. பட் லாங் வீடியோஸில் தான் நிறையா வியூஸும் போயிருக்கு, ரெகுலராகவும் போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே ரேண்டமாக ஒரு மாதத்துக்கு ஒரு 5 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதனால நம்ம லாங் வீடியோஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம். போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தா 100K 200K, அதாவது 100Kலேருந்து 200K வரைக்கும் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கு. மாதத்துக்கு 30 நாளைக்கு ஒரு 20 வீடியோஸாவது போட்டுடுறாங்க. போட்டிருக்க கண்டென்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஏன்னா சமையல் பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சேனல்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு கிச்சன் ரிலேட்டடாக நிறையா பண்ணுறாங்க. நம்ம வந்து இவங்களது ரெசிபி அண்ட் குக்கிங் சேனல் கேட்டகரியில் எடுத்துக்க முடியும். பட் அதில் கால்குலேட் பண்ண ஆவரேஜாக 60 ரூபா வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா 25 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க, நம்ம ஆவரேஜாக வைப்போம். ஆனால் 40 ரூபா வச்சு கால்குலேட் பண்ணாலே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜூலை மந்த்துக்கு அந்த வியூஸ் மட்டும் 26 லட்சம் வியூஸ் அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கு. அதுக்கு 40 ரூபா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா 1,04,000 ரூபா நம்ம ஜெனி சமையல் சேனல் யூடியூப்லேருந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை விட எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய அமௌண்ட் கம்மியான RPM வச்சு கால்குலேட் பண்ணாலே இந்த அமௌண்ட் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருப்பாங்க ஜெனி சமையல் சேனல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது போக ஆட்ஸு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் தனியாக பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக அமௌண்ட் வரும். நம்ம பார்க்குறது வியூஸுக்கான அப்ராக்சிமேட்டான அமௌண்ட் மட்டும். இதே வாரத்துக்கு கால்குலேட் பண்ணால் 26,000 ஒரு நாளைக்கு 3,714 ரூபாயும் நம்ம ஜெனி சமையல் சேனல் யூடியூப் வியூஸுக்கு மட்டும் ரொம்ப கம்மியான RPM போட்டாலே இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. இதை விட ஜாஸ்தி கூட ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க கண்டென்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது நிறைய வியூவர்ஸ் பார்த்தாலே தெரியுது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் இன்கம் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வீடியோக்கான இன்கமையும் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பை பாய்.